ஒரு நிமிஷம். இந்த தங்க கட்டி இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு போய் பாலுவோட கார்ல யாருக்கும் தெரியாம வைக்கணும். அப்புறம் கஸ்டம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாலு தங்க கட்டியை கடத்துறான்னு தகவல் சொல்லிடு. அப்படி சொன்னா அப்புறம் என்ன, கஸ்டம்ஸ்லேருந்து வருவாங்க, பாலு காரை செக் பண்ணுவாங்க, பாலுவை கைது பண்ணுவாங்க, அவ்வளோதான். தொழிலதிபர் பாலு தங்க கடத்தல் பேர் வழின்னு பத்திரிகையில் தலைப்பு செய்தி வரும், டிவியில் பிரேக்கிங் நியூஸ் வரும். என்னை மேலேருந்து கீழே தள்ளிவிட்ட பாலுவுக்கு இதை விட வேற என்ன அவமானம் வேணும்? ஏன் செல்வாக்க சரிச்ச பாலு பாதாளத்துல சரிஞ்சு விழணும். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுறேன். என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா, நான் கரெக்டா பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே இந்த பெட்டிக்குள்ள இருக்க தங்கத்தை பாலுவோட கார்ல எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. குட். வரேன் சார். கரெக்டா பண்ண. என்னங்க? வணக்கம் பொன்னுரங்க தம்பி. வாங்க வாங்க உள்ள வாங்க. இருங்க, அரசனை கூப்பிட்டு வரேன். நீங்க உள்ள வாங்க. அரசனா, குணலோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? எங்க மருமக கர்ப்பமாகி 5 மாசம் ஆக போகுது. அதனால 5 சோறு செஞ்சு கொண்டு வந்திருக்கோமா. வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்பந்தியம்மா. எங்க குரலை கேட்ட உடனே எங்க மருமக ஓடி வந்துட்டா. அர்க்காணி உனக்கு 5 மாசம் ஆனதுனால 5 சோறு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம்மா. நானே என் கையால 5 சோறு செய்யணும்னு நினைச்சேன். நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்க்காணி எங்க வீட்டு வாரிசை நல்லபடியா பெத்து கொடுக்க முடிவு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷங்கம்மா. அர்க்காணி, உன் முடிவை சம்பந்தியம்மாகிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பவே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சோம். சம்பந்தியம்மா தான் இப்ப வேணாம், அவ கோபம் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஆமா அர்க்காணி, நானும் உன் மாமாவும் உன்னை நினைக்காத நாளே இல்ல. அப்பப்ப போன் பண்ணி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். மருமகளுக்கு கோவம் தணியட்டும் தான் நாங்க போன் பண்ணல. ஆமா, டாக்டர் கிட்ட செக்கப்க்கெல்லாம் போயிட்டு வரியா அர்க்காணி? அர்க்காணிய ஒரு முறைக்கு 2 முறை அர்ச்சனாவும் சின்னாத்தாவும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுவும் அர்க்காணி முழுகாம இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? மாசம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நேத்து நானு அர்ச்சனா பொண்ணுரங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அர்க்காணியோட குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அர்க்காணி, நீ எந்த கவலையும் படாத. குழந்தை பிறந்த உடனே நீ நம்ம வீட்டுக்கு வந்துடணும். இந்த வீட்டுல நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி நாங்க உன்னை நல்லபடியா கவனிச்சுக்குவோம். உனக்கு எந்த பயமும் வேணாம். மேடம், நீங்க தான் அர்க்காணி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்கான நேரம் வரும்போது பார்க்கலாம். இப்ப என்ன அவசரம்? நல்லபடியா டெலிவரி முடியட்டும். இனி எல்லாமே அர்க்காணியோட விருப்பம்தான். நான் எப்பவுமே சொன்னதுதான், அர்க்காணி விஷயத்துல அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் நடக்கும்.
அர்க்காணிய நான் போன்னு சொல்ல மாட்டேன், போ வேணான்னு சொல்ல மாட்டேன். அருக்காணி குணால் மேல இருக்கிற கோவத்துல தாலிய கழட்டி வீசிட்டா. நாங்க அத கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டோம். இருந்தாலும் அருக்காணி கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறது என்னவோ போல இருக்கு. அதான் ஒரு புது தாலி செஞ்சு எங்க குலதெய்வத்துக்கிட்ட வச்சு கொண்டு வந்திருக்கோம். எங்க குடும்ப வாரிசு சுமக்கிற அருக்காணி வெறுங்கழுத்தோட இருந்தா நல்லவா இருக்கும். அதனால இத அருக்காணி கட்டிக்கிறதுக்கு நீங்க தான் சம்மதம் வாங்கி தரணும். அர்க்காணி, உனக்கு இது சம்மதமா? உன் விருப்பத்தை மீறி இங்க எதுவும் நடக்க போறதில்ல. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இதுல நீதான் முடிவெடுக்கணும். உன் விருப்பத்தை தைரியமா சொல்லு. அருக்காணி, என் மகன் பண்ணது தப்புதான். உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை தொட்டது, உன் கழுத்துல தாலி கட்டினது எல்லாமே தப்புதான். அதையே மனசுல வச்சுக்கிட்டு மனச போட்டு குழப்பிக்காதம்மா. எப்ப எங்க வீட்டு வாரிச அழிச்சிடாம பெத்துக்கணும்னு முடிவெடுத்தியோ அதே மாதிரி உன் கழுத்துல எங்க வீட்ல செஞ்ச தாலி இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எந்த தடையும் சொல்லாம சரின்னு சொல்லி ஏத்துக்கம்மா. அவங்க வயித்துல 5 மாசம் குழந்தை வளருது. ஆனா இது வரைக்கும் புருஷன் வந்து அவங்கள பார்க்கவே இல்ல, கழுத்துல தாலியும் இல்ல. அர்க்காணி, என்னம்மா யோசிக்கிற? அம்மாடி, சரின்னு சொல்லுமா. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியும். சரிக்கா, அவங்க ஆசைப்படியே செய்யட்டும்க்கா. குசுவோட அப்பா பேரு? குசு. குசுவோட அம்மா பேரு? குசு. குசு பேரு? குசு. என்னப்பா இது? குசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேரு வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னது? சரி, வீட்டுக்கு பெரியவங்க எங்க அத்தை தான். அவங்களே வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வரட்டும். நீங்க செஞ்சு கொண்டு வந்த தாலிய அத்தை கிட்ட கொடுங்க. கொடுங்க. நீங்களும் வாங்க. வாங்க. டேய், அவங்களுக்கு ஏதாவது சீக்கிரமா வாங்க. அர்க்காணி, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்ப நான் திருந்தி முழு மனுஷனா, நல்ல மனுஷனா மாறிட்டேன். நான் உனக்கு பண்ண துரோகத்தை என்னாலையும் மறக்க முடியாது, உன்னாலையும் மறக்க முடியாது. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். சாமி கும்பிட்டுக்குமா.
உனக்காக தான் இந்த புது தாலியை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாம 2 பேரும் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் அச்சாரம். நீ என்னை மன்னிச்சு ஏத்துப்பன்னு நம்புறேன். இனிமே என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. நான் உனக்கு பண்ணது துரோகம் தான். நிச்சயமா உன்னால அதை மன்னிக்க முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில எந்த மனுஷனும் செய்யக்கூடாத தவிர உனக்கு நான் செஞ்சிருக்கேன். அந்த பாவத்துக்கு கண்டிப்பா எனக்கு பாவ விமோசனமே கிடையாது. என்ன உன் புருஷனா ஏத்துக்கிட்டீன்னா எனக்கு அந்த பாவத்துல இருந்து விமோசனம் கிடைக்க நம்புறேன். எடுத்துக்க. நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாதான் இந்த உலகத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அருக்கணை கழுத்துல இந்த தாலியை நான் கட்டி கணவனா ஏத்துக்கிட்டாதான் அவ என்னை மன்னிச்சுட்டா நான் நம்புவேன். அவ எப்படியாவது என்னை மன்னிச்சிடணும் கடவுளே. இன்னையில இருந்து நீயும் நானும் ஒரு புது வாழ்க்கை வாழலாம். சரி மாமா. சென்னைக்கு கிளம்புறோம். பூமிகா. சரி மாமா, ரீச் ஆனே ஃபோன் பண்றேன். சரி மாமா. எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாம் வச்சாச்சு. தாத்தா கிட்ட சாவி கொடுங்க. ஆமா. ஆடிட்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சென்னைக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க போனதும் எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதி. பூமிகா, என்னங்க பழனியை வர சொல்லிட்டீங்களா? இன்னும் ஆளே காணோம். அவன்கிட்ட எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். நாம சென்னைக்கு போனதும் இந்த வீட்டை காலி பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவன் சென்னை வீட்டுக்கு வந்துருவான். சரியா? சரி, நல்ல நேரம். வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். நான் போய் வீடு பிடிச்சு வரேன். குழந்தை பிடி. பாத்து பாத்து. நல்ல எழுத்து லாக் பண்ணு. வா வாக்கா. சார், கொஞ்சம் வெளியில வாங்க. நாங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க தானே மிஸ்டர் பாலு? ஆமா. உங்க கார்ல நீங்க கடத்தல் தாங்க எடுத்துட்டு சென்னைக்கு போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்த தகவல் சரியா தவறான இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். என்னது? தள்ளுங்க, உங்க வண்டியை செக் பண்ணோம். என்னப்பா இதெல்லாம்? யாருப்பா நம்மளை பத்தி தப்பா
சொல்லிருப்பாங்க? பூமிகா பதட்டப்படாத, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க இது? நாம எதுக்கு தங்க கடத்த போறோம்? அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. பொறுமையா இரு மாலா, பொறுமையா இரு. சார் இங்க வாங்க. இது என்ன சார் இது? ஏய், இது எப்படி நம்ம சார் சொல்லாதீங்க மிஸ்டர் பாலு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சார் இது இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு முறையான கணக்கு வழக்கு வச்சிருக்கீங்களா? இது என்னோடதே இல்ல. உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க 10 கிலோ தங்கம் கடத்த போறீங்கன்னு எங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் செக் பண்ணோம். சொல்லுங்க, இது கடத்தல் தங்கம் தானே? சார் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். இந்த தங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எப்படி என் கார்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சாரி மிஸ்டர் பாலு, தங்கம் கடத்தின குற்றத்துக்காக நாங்க உங்களை கைது செய்யறோம். மிஸ்டர் பாலு, எங்க கூட வாங்க, உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. ஐயோ சார், என்ன சார் நீங்க? இங்க பாருங்க, எங்க அப்பாக்கும் இந்த தங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அவரே சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு அவரை விசாரிக்கணும்? பிடிப்பட்ட எல்லாரும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க அதெல்லாம் நம்புறதில்ல. ஐயோ சார், நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. சென்னையில இருக்கிற எங்க தங்க நகை கடையோட கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்க்க தான் நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். மத்தபடி இந்த தங்கம்லாம் எப்படி எங்க காருக்கு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. கடத்தல் தங்கத்தை எடுத்துட்டு போய் நகை செஞ்சு வியாபாரம் பண்றீங்க, அப்படித்தானே? ஐயோ ஏன் சார் நாங்க சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த தங்கத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சார், நம்புங்க. உங்களுக்கு பதில் சொல்றது எங்க வேலை இல்லம்மா. மிஸ்டர் பாலு, வந்து வண்டியில இருங்க. முடியாது சார். என்ன இது? எங்க அப்பாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். யாரோ திட்டம் போட்டு எங்க அப்பாக்கு கெட்ட பேர் வர வைக்கதான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சத்தியமா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதெல்லாம் நீங்க வந்து கோர்ட்ல பேசிக்கங்க. உங்க கடைக்கு கடத்தல் தங்கம் கொண்டு போறதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், கடைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது பாருங்க, எல்லா பொறுப்பும் இப்ப என் பேருக்கு மாறிடுச்சு. நீங்க வேணா அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுமா. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கிக்கங்க. எங்க அப்பா நிரபராதி சார். நீங்க வேணா இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க. எங்க அப்பா விட்டுருங்க சார். எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். இது யார் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க சார். அந்த குற்றவாளி உங்க முன்னாடி கொண்டு நிறுத்துறேன் சார். எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கங்க. பாலு கூட்டிட்டு வாங்க சார். நாங்க சொல்றது ஐயோ சார், சார் கேளுங்க சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார். எங்க அப்பாவை கூட்டிட்டு போவாதீங்க சார். எங்க அப்பாவை நீங்க அரெஸ்ட் பண்ண கூடாது சார். இங்க பாருங்க, இதே மீறி நீங்க கைது பண்ணீங்கன்னா நான் உங்க கார் முன்னாடி படுத்துக்குவேன். என் மேல நீங்க கார் ஏத்திட்டு தான் இவரை நீங்க கூட்டிட்டு போகணும். பாத்துக்கங்க. பூமிகா சார், உங்க பொண்ணு எங்க டியூட்டியை செய்ய விட சொல்லுங்க. இல்லனா எங்க கடமையை செய்ய விடாம தடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்களே அரெஸ்ட் பண்ணுவோம். ஆமா பூமிகா, பொறுமையா இருமா. அப்பா, அவங்க கடமையை அவங்கள செய்ய விடுமா. அப்பா, அது எப்படிங்க முடியும்? அநியாயமா யாரோ உங்களை மாட்டி விடணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போனா என்னங்க அர்த்தம்? நீ ஏன் பதற மாலா? பூமிகா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? என்னை யார் அரெஸ்ட் பண்ணாலும் பூமிகா பத்திரமா வெளியில கொண்டு வந்துருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா பூமிகா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சட்டப்படி நீ நிரூபிச்சு என்னை வெளியில கொண்டு வந்துருவ. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நான் கண்டிப்பா உங்களை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். சரி கிளம்பலாம். ஐயோ என்னங்க அப்பா, என்னங்க? அப்பா அழாத, போய் அப்பா கிட்ட பேசு போ. சார், அவரை விட்டுருங்க.
விடுங்க சார் ப்ளீஸ். அழாதீங்கம்மா, நம்ம கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவோம். அம்மா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை வந்து பார்க்கிறேன். என்னங்க என்னங்க ஹலோ. என்ன தேவிகா மகளே, உங்க அப்பனை கஸ்டம்ஸ் அதிகாரிங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏய், யாரோ பேசுறது? யாரு? என் குரலை கேட்டா உனக்கு அடையாளம் தெரியலையா என்ன? ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? அதுல என்ன உனக்கு டவுட்டு? எல்லாமே என் செயல் தான்.